மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட 3வது கிளாஸு. 2 கிளாஸ் பார்த்தோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சம்ஸ் பார்த்தோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில் 2 கொஷின் வரும். கம்பல்சரி 2 கொஷின் வரும். இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக 4 இல்லை 5 சம் வரும். இந்த 2த்துலேயும் சேர்த்து. சரி, வாங்க சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அசல் ரூபாய் 4000க்கு வருடத்திற்கு 5% கூட்டு வட்டியில் 2 வருடத்திற்கு கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அசல் கொடுத்துட்டாங்க 4000, பிரின்சிபல் அமௌண்ட்டு 4000, 5 வருஷத்துக்கு 5% கூட்டு வட்டியில் 2 வருஷத்துக்கு என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. மொத்த தொகை கேட்கல, மொத்த அமௌண்ட்டு கேட்கல, இன்ட்ரெஸ்ட் மட்டும், கூட்டு வட்டி மட்டும் கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏ பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க? பி 4000, 1 + r 5% by 100, வருஷம் 2 கொடுத்தது தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை அடித்தா எத்தனை முறை போகும்? ஒரு முறை போகும். இதை அடித்தா 20 முறை போகும். அப்போது 4000 கிராஸ் மல்டிபிள் 20, 21, 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 21 டிவைடட் பை 20. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 2 அடித்தா 20 முறை போகும். 2ஆல் அடித்தா மறுபடியும் 10 முறை போகும். அப்போது 21 இன்ட்டு 21 இன்ட்டு 10 மல்டிப்ளிகேஷன் பண்ண எவ்வளோ வரும்? 21 21 441. இது பண்ணால் 4410. இது மொத்த தொகை. இது மொத்த தொகை. இதுலேருந்து அவங்க கேட்டுக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க, கூட்டு வட்டி தான் கேட்டுக்கிறாங்க. அப்போது என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் சிஐக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு மொத்த தொகை ஏ மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டு கழிச்சா எவ்வளோ வரும்? 4410ல் 4000 கழிச்சுன்னா 410. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது மாதிரி தான் இந்த சம் போடணும். இது நம்ம ஃபார்முலா வச்சு போட்டோம். இப்போ ஷார்ட்டாக போடுறது எப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். 2 வழியும் போடலாம். ஷார்ட்டாக எப்படின்னு பாருங்கள். இப்போது 100% என்பது 2வது மெத்தடு, ஷார்ட்கட் மெத்தடு. 100% என்பது 4000. 100% என்பது 4000. அப்போது 1%னா 0 0 கேன்சல். அப்போது 1% என்பது 40. 100% என்பது தான் அசல் பிரின்சிபல் மட்டும் 4000. அப்போ அதில் 1% 40. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? வருஷத்துக்கு 5% தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தேவை 5%. 5% எவ்வளோ வரும்? 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 5 இன்ட்டு 40 எவ்வளோ? 200. அவ்வளோதாங்க. இப்போ 5% இன்ட்ரெஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 200. இது எப்படி போடலான்னா, இது 2 வருஷம்னா 2 1 இந்த மெத்தடு. 2 வர்றது 2 முறை போட்டுக்கணும். 200 200. அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ? 5% கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? 200 5% 0 0 கேஸ். இது 2 பேருக்குன்னா 10. இப்போ 2 கூட்டுங்க. 400 + 10. ஆன்சர் 410. ஆன்சர் வந்துச்சுங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, சாரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இது மாதிரி தான் போடணும். ஷார்ட்கட்டாக பாருங்கள். உங்களுக்கு ஃபார்முலா வச்சு போடுறது இருந்தால் இந்த மெத்தடில் போடுங்க. இல்லைனா ஷார்ட்கட்டாக போடணுன்னா இதுதான் பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஷார்ட்கட்டே ஈஸியாக இருக்கும். இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, ஸ்கொயர் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இதுவே பாருங்கள். 100% என்பது 4000. அப்போ 1%னா 40. அப்போது நம்மளுக்கு கேட்டுக்கிறது என்னது? 5%. 5%னா 5 5 40 எவ்வளோ ஆச்சு? 200. இந்த 200 தான் 2 வருஷம் இந்த ஃபார்மேட்டில் வந்தால் 2 1. அதே 3 வருஷம்னு வந்தால் 3 3 1. 2 வருஷத்துக்கு இந்த ஷார்ட்டு, இந்த மாதிரி மெத்தடு. 3 வருஷத்துக்குன்னா
331 இது மாதிரி போட்டுக்கணும். வர இன்ட்ரெஸ்ட் வந்து 2 முறை போட்டுக்கணும். மறுபடியும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு 5% கண்டுபிடிக்கணும். 200க்கு 5% கண்டுபிடிச்சின்னா 10. அப்போ 200 400 + 10 410. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது மாதிரியும் போடலாம். பாருங்கள், இந்த ரெண்டாவது மெத்தடே ஈஸியாக இருக்கும். நம்ம இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, அடுத்த சம் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 8192 ஆனது 12% ஆண்டு வட்டி வீதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 18 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? அசல் கொடுத்துட்டாங்க 8192. எவ்வளோன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து 12%, ஆண்டுக்கு வந்து 12%ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. அப்போ 18 மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டி என்ன? இது எப்படி பாருங்கள், 12% நம்ம எப்படி மாற்றலாம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 24 25/2. இப்போது இது வந்து ஆண்டுக்குன்னு அப்படியே போட்டுடலாம். இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது என்ன பண்ணோம், 25/2 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை தானே, வருஷத்தோட வட்டி வீதம் தான். இப்போ அரையாண்டுன்னா 2ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ ஆகும்? எப்படி எழுதலாம்? மல்டிப்ளை 25/4ன்னு எழுதலாம். அதே ஷார்ட்கட் மெத்தட் தாங்க. பாருங்கள், நம்ம ரெண்டாவது மெத்தடில் போட்டோம்ல ஷார்ட்கட், அதே பாருங்கள். 8192 × 25/4 பர்சன்டேஜ் கீழே 100. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே அடிக்கலாம் பாருங்கள். இது முறை அடிக்கும், ஒரு முறை போகும். நான் 1, இது 4, இது 4ஆல் அடித்தா 2 முறை போகும் 0. அப்புறம் 19 4 முறை போகும், மீதி 3 32 8 முறை போகும். மறுபடியும் இந்த 4ஆல் அடிச்சுன்னா 5 1 2 512. அப்போது 512. இதை நான் சொல்லியிருக்கேன். எப்படி எதுனா அரையாண்டுக்கு ஒரு முறைனா 3 டர்ன் ஆகுது. ஏன்னா 18 மாதம் 6 6 பிரிக்கிறோம். அப்போ எப்படி 3 இந்த மெத்தடில் எப்படி போடுவோம்னா 3 3 1 இந்த மெத்தடில் போட போகிறோம். 512 கண்டுபிடிச்சிட்டோம். அதை 3 டைம் எழுதிக்கங்க. மறுபடியும் இந்த 512க்கு 25/2 4 100. இது அடித்தா 4 முறை. இது எத்தனை முறை போகும்? 4ஆல் அடித்தா 1 ஒரு முறை போகும், மீதி 1 2 முறை, மீதி 3 8 முறை போகும். மறுபடியும் இந்த 4ஆல் அடிச்சுன்னா 3 2 32. அப்போ இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 32. இதையும் வந்து என்னது 331. அப்போது இதுக்கு 32 மறுபடியும் எழுதிக்குங்க. ஏன்னா 3 முறை கண்டுபிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு 3 முறை போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 1. அப்போது இந்த 32க்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? 32 25/4 × 100 அடிச்சுன்னா 4 8. இது அடித்தா 2. அப்போது 2. அவ்வளோதாங்க. சிம்பிளான கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 512 கூட்டினா எவ்வளோ வரும்? 6 3 5 + 96 + 2. இது எல்லாமே கூட்டினா எவ்வளோ வருதுங்க? இது 3த்தையும் கூட்டும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரூபாய் 1634. அவ்வளோதாங்க. இதோட கூட்டு வட்டி ரூபாய் 1634. இந்த சம் இப்படி தான் போடணும். நம்ம அதை வந்து ஃபார்முலா வச்சு போட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஷார்ட்கட் மெத்தடே பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ரூபாய் 8000 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டுத்தொகை என்ன? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, போன சம்மெலாம் வந்து கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து மொத்த தொகை கேட்குறாங்க, கூட்டு மொத்த தொகைன்னு கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னு பாருங்கள். அதே தான் நம்ம ஃபார்முலா வச்சு போனோம்னா A = P × 1 + R/100 power n. அதுக்கு அப்படியே 3 சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம். இப்போ நம்ம இந்த மெத்தட்லேயே போடணுன்னாலும் பாருங்கள். ஏன்னா ஆண்டுக்குன்னு கொடுத்துட்டாவே இதே தான் 8000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 5%. ஒவ்வொரு ஆண்டுக்கும் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். 0 0 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 400. இப்போ என்ன பண்ணுறோம்? 3 டைம்ஸ். இது வந்து ஃபார்முலானது 3 3 1 இந்த மெத்தடில் தான். ஏன்னா 3 முறை பண்ணுறது, 3 ஆண்டு 3 அரையாண்டு அது மாதிரி வந்தனாவே 3 3 1. இப்போது கண்டுபிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை 400 400 400 இப்படி எழுதிக்கங்க.
அடுத்தது 400க்கு கண்டுபிடிக்க போகிறோம். 400 சிம்பிளாக தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதே தான் ஒரு வருஷத்துக்கு. 5% 100 100 அடித்தா எவ்வளோ 20. அப்போது 20 20 20. அடுத்தது 20 கண்டுபிடிச்சிங்கன்னா 20 × 5/100 0 0. இதை அடித்தா ஒரு முறை, இதை அடித்தா 2 முறை, 2 2 போயிடுச்சு. அப்போ 1. இதுக்கு ஆன்சர் 1. லாஸ்ட்டில் 1ன்னு இருக்கிறதுனால இந்த 1. ஏன்னா 3 டைம்ஸ் இது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 3 டைம்ஸு, இங்கே லாஸ்ட்டில் 1. இங்கே கண்டுபிடிக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1. இது மொத்தம் கூட்டுங்க. 1200 + 60 + 1. இப்போ எல்லாமே கூட்டுங்க. இது கூட்டினா எவ்வளோ வரும்? 1261. இது வந்து காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் தான், மொத்த தொகை கிடையாது. அப்போ நம்மளுக்கு மொத்த அமௌண்ட் வேணும்னா பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் கூட்டணும். 8000 + 1000 கண்டுபிடிச்சி 1261 கூட்டினா எவ்வளோ வரும்? 9261. இதுதான் மொத்த அமௌண்ட் ரூபாய் 9261. இதுதாங்க, சிம்பிளாக போட்டுடலாம். நம்ம ஒவ்வொரு வருஷமாக கண்டுபிடிச்சி இப்படி தான் போடணும். சரி, அடுத்த சம் பாருங்கள். 4வது கொஷின் பாருங்கள். ரூபாய் 16,000 தொகைக்கு 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு கூட்டு வட்டி முறையில் 9 மாதங்களுக்கு கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் அசல் வந்து தொகை வந்து 16,000 கொடுத்துட்டாங்க. ஆண்டு வட்டி வீதம் 20% கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குறது வந்து காலாண்டு வட்டி வீதம் தான் முறையில் 9 மாதங்களுக்கு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா வருஷத்துக்கு தான் 20%. அப்போது 20%. அப்போது நம்மளுக்கு காலாண்டுக்கு தேவைன்னா 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ பண்ணால் எவ்வளோ வரும்? 5%. 20 4ஆல் டிவைட் பண்ணால் 5. அவ்வளோதாங்க. இப்போ அதே மெத்தட் தான். 16,000 × 5% / 100 அடித்தா எத்தனை முறை? அவ்வளோதான். 0 16 5 0 மீதி 5 மீதி 8 800. இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 800. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதே மெத்தட் தான். 3 3 1 800 800 800 3 டைம்ஸ் போட்டோம். இப்போ மறுபடியும் 800க்கு வந்து அதே 5% தான். அடித்தா 0 0. அப்போ எவ்வளோ வரும்? 40. அதே 3 டைம்ஸ் 40 40 40. மறுபடியும் 40க்கு 100 கண்டுபிடிச்சா 0 0. அடித்தா 2 2. எவ்வளோ வரும்? 2 ஒரு டைம். அப்போ கூட்டினா 2400 + 120 + 2. எல்லாமே கூட்டினா எவ்வளோ வரும்? 2522. அவ்வளோதாங்க, 2522. இதுதான் கூட்டு வட்டி 9 மாதங்களுக்கு. கூட்டு வட்டி வந்து ரூபாய் 2522. இது மாதிரி மெத்தட் தாங்க போடணும். சரி, அடுத்த சம் பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஆண்டு கூட்டு வட்டி எத்தனை சதவீதத்தில் ரூபாய் 1600 தொகை 3 வருடங்களில் ரூபாய் 1852.20 மாறும்? இது பாருங்கள். இதை வந்து ஃபார்முலா வச்சே போட்டுடலாம். பாருங்களேன், ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? P × 1 + R/100 power n. அவ்வளோதாங்க. இப்போ இது எப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. என்னென்னா அசல் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 1600. 1 + R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். R / 100. வருஷம் வந்து கொடுத்துட்டாங்க 3 வருஷம். அதோட காம்பவுண்டு தொகை மொத்த தொகை எவ்வளோ? 1852.20 பைசா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். 1 + R/100 power 3 1852.20 பைசா டிவைடட் பை இந்த 1600 டிவைடட்டில் போட்டுங்க. இப்போ என்னென்னா நம்ம 6 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், மேலே பாயிண்டில் இருக்குது. அதனால் மேலே கீழே நம்ம எதால் மல்டிப்ளேஷன் பண்ணால், ஏன்னா இது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதுக்கு
10ஆல் பண்ணுறோம், தொகுதியிலையும் பகுதியிலையும். அப்போ 1 + r/100 பவர் 3 18,000 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 10ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 18,522 டிவைடட் பை எவ்வளோ 16,000. ஒரு 0 சேர்த்துக்கிறோம், 16,000. இதை நம்ம என்ன பண்ணால் 2ஆல் அடிக்கிறோம். கீழே 2ஆல் அடிக்கலாமா? அடிக்கும்போது எவ்வளோ வரும்? 8, அப்படியே 3 0, 8,000. இது 2ஆல் அடிக்கும்போது 9, இதை அடிக்கும்போது 2 2 4 மீதி 1 6, மீதி 2 இருக்குது, ஒரு முறை போகும். அப்போது எவ்வளோ? 1 + r/100 பவர் 3 9,261 டிவைடட் பை 8,000. இப்போது இது 3 இருக்குது, அதே கியூபில் தான் இருக்கும். அப்போ 8,000 கியூப் எடுத்தால் என்ன வரும்? எதை கியூப் பண்ணால் 8,000 வரும்? 1 + r/100 பவர் 3 மேலே 21 கியூப் பண்ணால் 9,261 வரும். கீழே 20 கியூப் பண்ணும்போது 8,000 வரும். அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணால் இந்த பவர் சமமாக இருக்கா, அதனால் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 + r/100 21/20. இப்போ 1 அண்ணாண்டு போச்சுன்னா r/100 21 டிவைடட் பை 20 - 1 r = 20 20 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 20/100 r/100 1/20. இப்போ r = 100/20 0 0 கேன்சல் அடித்தா 5. அப்போது ஆரோட பர்சன்டேஜ் எவ்வளோங்க? 5. இந்த சம் இப்படி தாங்க போடணும். பார்த்துங்க, மறுபடியும் ஃபார்முலா சொல்கிறேங்க. இவங்க கேட்டுக்கிறது 6. ஆண்டு கூட்டு வட்டி எத்தனை சதவீதத்தில் 16,000 தொகை ரூபாய் 3 வருடங்களில் ரூபாய் 1852.20 பைசாக மாறும்? ஃபார்முலா A = P 1 + r/100 பவர் n கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதோடு நம்ம கியூப் எடுக்க தெரியணும். 20 கியூப் தான் 8,000, 21 கியூப் வந்து 9,261. அதுதாங்க பவர் சம்மாக இருந்தாலும் அடிச்சிட்டோம். 1 + r/100 = 21 டிவைடட் பை 20. ஏன்னா 1 அண்ணாண்டு போச்சுன்னா மைனஸ், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 21 - 20 டிவைடட் பை 20 கழிச்சுன்னா 1/20. 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அடிக்கலாம். எத்தனை முறை போகணும்? 5 முறை. அதான் r = 5%. அடுத்தது பாருங்கள், 6வது கொஸ்டின் பாருங்கள். எத்தனை வருடங்களில் ரூபாய் 1000 தொகையானது 10% ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தில் ரூபாய் 1331 தொகையாக மாறும்? அசல் வந்து கொடுத்துட்டாங்க 1000, பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. வட்டி என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை வருஷத்தில் தாங்க வட்டி விகிதம் கொடுத்துட்டாங்க 10%. எத்தனை வருஷத்தில் மொத்த தொகையாக 1331 மாறும்? இப்போ நம்ம அதில் 6 கண்டுபிடிச்சோம் போன சம்மு. இப்போ வந்து n கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. அதே ஃபார்முலா தாங்க, அதே ஃபார்முலா வச்சு தான் போட போகிறோம். A = P 1 + r/100 பவர் n. A கொடுத்துட்டாங்க 1331, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 1000 + 1, இதுவும் கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் 10 டிவைடட் பை 100. n தான் நம்மளுக்கு தேவை. இப்போ என்ன பண்ணுறோன்னா 1331 1000, இது ஒரு 0 0 கேன்சல் ஆகிடும். 1 + 1/10. இதை எப்படி எழுதுறேன்னா 1331 1000 10 11/10 பவர் n. இங்கே எப்படி எதுனா இந்த 1000 டிவைடேட்டில் வருது. அப்போ 11 டிவைடட் பை 10 பவர் n 1331 டிவைடட் பை 1000 11 டிவைடட் பை 10 பவர் n. இது எது கியூபோட 1331 11, 1000 எதோட கியூபு 10, அப்போ ஹோல் பவர் 3. 11ஓட கியூபு தான் 1331, 10ஓட கியூபு 1000. அதை தான் இப்படி எழுதியிருக்காங்க. இப்போ அடிமானங்கள் சமமாக இருக்குது, பேஸ் சமமாக இருக்குது, அந்த பவரும் சமம். அப்போ n = 3. எத்தனை வருஷத்தில்
எத்தனை வருஷத்தில் 1331 மாறுது 1000 ரூபானா 3 ஆண்டுகளில் 1331 மாறுது 10%. இது தாங்க சிம்பிளாக போட்டுடலாம். இது சிம்பிளான கணக்கு தான். அடுத்த சம் பாருங்கள். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை 3 வருடங்களில் ரூபாய் 6690 மற்றும் 6 வருடங்களில் ரூபாய் 10,035 என கூட்டு வட்டி முறையில் மாறுகிறது எனில் அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. 3 வருஷத்தில் 6690 ஆகும், 6 வருஷத்தில் 10,035 என கூட்டு வட்டி முறையில் மாறுதுன்னா அப்போ அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், அதே ஃபார்முலா தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் எவ்வளோ மாறுதுன்னா பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டு தெரில. 1+r/100 3 வருஷத்தில் எவ்வளோ மாறுது? மொத்த தொகை 6690. அப்போது அதே மாதிரி 6 வருஷத்தில் பார்க்குறோம். பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு 1+r/, ஃபார்முலாவே தான். எத்தனை வருஷத்தில்? 6 வருஷத்தில் எவ்வளோ மாறுதுன்னா 10,035. இது 2வது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ 2/1 நம்ம ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். 2/1. அப்போ 2வது ஈக்குவேஷன் அது P1+r/100/6 டிவைடட் பை இது ஈக்குவல் 10,035. இது P1+r/100/3. இது எவ்வளோ? 6,690. இது 6 இருக்குது. அடித்தா எத்தனை முறை போகும்? 3. அப்போ இது கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்குங்க? P1+r/100/3. இப்போ 10,035 6690 டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எதால் அடிக்கலாம்? ஃபஸ்ட்டு 5ஆல் அடிக்கலாம். 4 5 5, அப்புறமா மீதி 1 இருக்குது. 3 5 5, மீதி 1 இருக்குது. 4 5 5, அடுத்தது மறுபடியும் 19, 3 முறை போகும், மீதி 4 இருக்குது. 40 8 முறை போகும். அவ்வளோ. இது 5ஆல் அடித்தா 2 5 10, 0 3 போகாது, மறுபடியும் 0 7 5 35. இப்போ 2007 டிவைடட் பை 1338. இது எதால் அடிக்கலான்னா 3ஆல் அடிங்க. 1 3 3, 4 3 12, மீதி 1 13, 4 3 12, மீதி 1 இருக்குது. மீதி வந்து 1 6 3 18. இதை 3ஆல் அடித்தா 6 3 18, மீதி 2 இருக்குது. மறுபடியும் 20 6 முறை போகும், மீதி 2 இருக்குது, 9 முறை போகும். இப்போ கீழே பாருங்கள், மேலே தொகுதியில் 669 டிவைடட் பை 446. இப்போ இது எதால் நான் பாருங்கள், நான் இது எப்படி அடிக்கலான்னா 446 வந்து 2ஆல் அடித்தா எவ்வளோ போகும்னா அதோடைய ஒரு பகுதி என்னதுன்னா 446 2ஆல் அடித்தா எவ்வளோ வரும்னா 223. இது பாருங்கள், 223ஆல் அடித்தா இது 2 முறை போகும். அதே 223ஆல் அடித்தனா 669 3 முறை போகும். அவ்வளோதாங்க. அப்போது மேலே தொகுதியில் 3/2, 3 டிவைடட் பை 2. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பிபி கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது 1+r/100/3 3/2. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலான்னா இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வருது P1+r/100/3 6690. இது பாருங்கள், இந்த இடத்துல என்ன எழுதலான்னா P இன்ட்டு 3/2. இந்த இடத்துல அப்படியே 3/2ன்னு எழுதலாம். இங்கே 6690. இது என்ன பண்ணலாம்? P ஈக்குவல்ட்டு கிராஸ் பண்ணிட்டு இது 3ஆல் அடித்தா எத்தனை முறை போகும்? 2 2 3 0. அவ்வளோதான். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இன்ட்டு இந்த 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வரும் P ஈக்குவல்ட்டு 0 6 4 4. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட்டு ரூபாய் 4,400.
460. அவ்வளோதாங்க. இந்த சம் இப்படி தான் போடணும். இது ஈஸியான சம்மு தான், பார்க்க தான், அடிக்கிறது தான் கஷ்டம். நீங்கள் 10,035 வந்து 6,690 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்கள். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகை கூட்டு வட்டியில் 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் 8 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அவ்வளோதாங்க. ஏதோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 15 வருஷத்தில் 2 மடங்காக மாறுது. அது 8 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? நம்மளை வட்டி விதம் எதுவும் கொடுக்கல. இது எப்படி பாருங்கள், ஷார்ட்டாக போட்டுடலாம். நம்மளை கொடுத்துக்கிட்டு 2 மடங்கு 1, 15 வருஷத்தில் 2 மடங்கு, அப்புறமா 8 மடங்காக மாறன்னு தான் கேட்டுக்கிறாங்க. 8 இப்போ என்னென்னா 15 வருஷம். அவ்வளோதாங்க. இந்த 3 வச்சு தான் நம்ம செம்ம முடிக்க போகிறோம். ஷார்ட்கட்டாக பார்ப்போம். 15 வருஷத்தில் 2 மடங்காக மாறுது ஒரு தொகை கூட்டு வட்டியில். அப்போது அதே 15 8 மடங்காக எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே 2ஆல் டானாவத்தில் போட்டால் எவ்வளோ வருது? 4, 2, 2. அப்போ 2 கியூப் இருக்கிறோம். 8 இருக்கிற இடத்துல 2 கியூப்னு எழுதலாம். நம்ம இதுவும் 2 இதுவும் 2 பேஸ் சமமாகுது. இந்த 3யும் இந்த இயரும் பெருக்குன்னா ஆன்சர் வந்துருந்துங்க. 15 × 3 45. 45 வருஷம்தான் 8 மடங்காக மாற 45 வருஷம் ஆகுங்க. இதுதான் இது சிம்பிளான கணக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஷார்ட்கட்டாக நம்ம ஒரே லைனில் போடுறோம். ஒரு தொகை கூட்டு வட்டியில் 15 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது எனில் 8 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 15 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது கூட்டு வட்டியில். 8 மடங்காக மாற எத்தனை வருஷம் ஆகுதுன்னா அந்த கொடுத்துக்கிட்டு நம்ம 15 எழுதி வச்சு 2, 8 மடங்குன்னு 8 எழுதிச்சு. இப்போ என்னன்னா 2 இருக்கிறதுனால அதே 2ஆக மாற்றணும். நம்ம 2 பவர் 3 தான் 2, 8 வந்து 2 பவர் 3 எழுதலாம். 2 2 ஈக்குவலாக இருக்குது. அது அடிமான சம்மாக இருக்குதுன்னு விட்டுருங்க. பவரில் இருக்கிறத வருஷத்தாக கூட மல்டிப்ளேஷன் பண்ணால் அந்த இயர் வந்துடும். அதான் 15 × 3 45. 45 வருஷத்தில் எத்தனை மடங்காவது? 8 மடங்காவது கூட்டு வட்டியில். அவ்வளோதாங்க, சிம்பிளான கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்கள். 9வது கணக்கு பாருங்கள். இது போன கணக்கு மாதிரியே தான். ஒரு தொகை கூட்டு வட்டியில் 4 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது எனில் 27 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 4 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுது. அப்போ எத்தனை வருஷத்தில் 27 மடங்கு ஆகுது? இதே 3ஆக மாற்றிக்கணும் நம்ம. அப்போ 27 9 3 3. அப்போ 27 இருக்கிற இடத்துல எப்படி? 3 அடுக்கு 3 3 பவர் 3ன்னு எழுதலாம். அப்போது அடுக்கு இது பேஸ் சம்மாக இருக்குது. இந்த பவர் மட்டும்தான் எடுத்துக்கணும். 3 4 × ஆண்டு 4 × 3 மல்டிப்ளேஷன் பண்ணால் 12 வருஷம். அவ்வளோதாங்க. 12 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறுது? 27 மடங்காக மாறுது இந்த சம். அவ்வளோதாங்க, ஈஸியான சம்மு. இது ரெண்டும் ஒரு இது ஸ்டாண்டர்டாக கேட்குற கொஷின். இது ரெண்டும், இந்த 2 கொஸ்டினுமே ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க. ஒன்று 8ல் 2ல் வரா மாதிரி, இன்னொன்று 3ல் வரா மாதிரி. சரி, அடுத்த சம் பாருங்கள். 10வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 800 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 840 ஆகவும் மாறுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டியில் 3 வருஷத்தில் 800 ரூபாவும் 4 வருஷத்தில் 840 மாறுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம். நம்மளுக்கு 6 மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள். 800 840 மைனஸ் 800, இதோட வித்தியாசம் எவ்வளோ வருதுங்க? ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 40 ரூபா. அப்போது கீழே 40. பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள். நம்மளுக்கு 3 வருஷத்தில் 800 ரூபா மாறுது. அதை தான் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நம்மளுக்கு பர்சன்டேஜ் தேவை. அதனால் 800 × 100 இது அடிச்சுன்னா பர்சன்டேஜ் வந்துடும். 2 0 கேன்சல். 8 40. அப்போ 6 வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 5%. சிம்பிளான மெத்தடு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 800 ரூபா மாறுது, 4 ஆண்டுகளில் 840 மாறுது. அப்போ 3க்கு 4க்கு 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 40 ரூபா வருது. அந்த 40 ரூபாவை தொகுதியில் போட்டுக்குங்க. கீழே கொடுத்துக்கிட்டு 800 தான் போடணும். அதை போட்டால் நம்மளுக்கு 100% தான் தேவை. அதனால் 100. 2 0 கேன்சல். 8ஆல் அடிக்கலாம். 40 5 முறை போகும். அதுதான் 6 வந்து 5%. அவ்வளோதாங்க. 5 வருஷத்தில் 5% தான் 3 வருஷத்தில் 800 மாறுது அந்த தொகை. 4 வருஷத்துக்கு 840 மாறுது. இது மாதிரி சிம்பிளாக போட்டுடலாம். இது ஈஸியான கணக்கு. இப்போ இதுவும் ஸ்டாண்டர்டாக கேட்கறக்கூடிய கொஸ்டின் தாங்க. சரி, அடுத்தது இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அதோட டிஃப்ரெண்ட்டு இது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில்
சப்ஸ்கிரைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தினம்தோறும் போகிற வீடியோ வந்துடும், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.